ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். கடந்த பாடத்தில் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பதில் அளித்தார் என்று நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறப்போ நான் 8வது வசனத்தை என்ன பண்ணல, வாசிக்காமலேயே அப்படியே போயிட்டேன், மன்னிச்சுக்குங்க. ஸோ அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். ஸோ நான் அதை 2வது முறை கேட்குறப்ப தான் நானே கவனிச்சேன் பாருங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 பாருங்களேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஸோ இங்கே திருத்துவத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது திருத்துவத்தின் முதலாவது நபராகிய பிதாவாகிய தேவன் திருத்துவத்தின் 2வது நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட சொல்றாரு, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு நான் என்ன பண்ண போறேன், சுதந்திரமா கொடுக்க போறேன்ட்டு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பிதா, என்னை நீ கேட்டனா நான் என்ன பண்ண போறேன், இந்த உலகத்தின் ராஜ்யங்களை உமக்கு கொடுப்பேன்ட்டு சொல்றாரு பாருங்க. கொடுத்தாரா? இல்ல. ஏன்? வாசிக்கும் 110ஆம் அதிகாரம், சங்கீதம் 110ஆம் அதிகாரம் சாம்ஸ் 110 verse 1 முதலாவது வசனம் பாருங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அதாவது பிதாவாகிய கர்த்தர் குமாரனாகிய ஆண்டவரை நோக்கி, கடவுளை பார்த்து. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கிற முட்டா பசங்க நிறைய பேர் திட்டக்கூடாதுன்னா திட்ட வைக்கிறாங்க பாருங்க. பைபிள் படிக்கிறாங்களா இல்லையான்ட்டு தெரியல. இல்லை எல்லாம் ஒருத்தர் தான் சொல்றாங்க. இல்லைங்க, குமாரன் இல்லைன்றாங்க. குமாரன் இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது மத தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட கேள்விகளை கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருந்தேன். ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். அவன் கண்டு அதை என்ன பண்ணா, சந்தோஷப்பட்ட. யோவான் சுவிசேஷன் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? குமாரன் இருந்தாரு, இருக்கிறாரு, இருக்க போறாரு. நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் அவர் இருக்க போறார். ஏன்னா அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர், செகண்ட் பர்சன் ஆஃப் த காட் ஹெட்ங்க. புரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க, பிதா குமாரன் கிட்ட சொல்றாரு, கடவுளை பார்த்து சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். பிதா சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்துருக்கள், அவரை கொலை செய்தார்கள் இல்லைங்களா? அதாவது பிசாசினாலே பயன்படுத்தப்பட்டவர்கள், பிசாசு, அவனுடைய சேனைகள். இதெல்லாம் உபத்திரவ காலத்துல நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசிங்க, அங்க இருக்கும். பிதா சொல்றாரு, இவங்க எல்லோருமே உம்முடைய பாதத்திற்கு கீழே போடுற வரைக்கும், அதாவது அவங்கள தோற்கடிக்கிற வரைக்கும், அவங்கள அழிக்கிற வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்துல என்ன பண்ணுங்க, உட்காருங்கன்ட்டு கடவுளை பார்த்து சொல்றார். அதாவது பிதா குமாரனை பார்த்து சொல்றார். விளங்குச்சுங்களா இல்லைங்களா சொல்லுறது? அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க தான் இருக்கிறாரு. அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாசத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் இல்லைங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் மரிக்கிறப்போ பார்க்குறப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாசத்துல. ஆமாவா இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ ராஜ்யம் இன்னும் என்ன பண்ணப்படல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படல. அந்த ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்படணும்னா அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கு. சீஷர்கள் கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இக்காலத்துல அந்த ராஜ்யத்தை நீங்க மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டாங்க இல்லைங்களா? அதற்கு அது நிறைவேறணும்னா, அந்த ராஜ்யம் வழங்கப்படணும்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்ன நிபந்தனை பார்த்தீங்க? அந்த நிபந்தனை நிறைவேறினால் மாத்திரம்தான் ராஜ்யம் அவர்களுக்கு அளிக்கப்படும். அப்பதான் ராஜா இந்த பூமிக்கு அவர்களை அரசாளுவார். என்ன அந்த நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா,
இஸ்ரவேல் நாடு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது தேசிய மீட்பு. எல்லா யூதர்களும் என்ன பண்ணும்? ரட்சிக்கப்பட்டு, புரியுதுங்களா? எல்லா யூதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக அவர்கள் என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளணுங்க. அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை வந்து மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டா இந்த நிபந்தனை நிறைவேறினால் அவர்களுக்கு என்ன பண்ணப்படும்? ராஜ்யம் கொடுக்கப்படும். ஆனா அது நிறைவேறிச்சா? இல்லை. ஆமாவா இல்லைங்களா? இஸ்ரேலர் வந்து தங்களுடைய அறியாமையினாலே அல்லது அன்பிலீஃப், அவிசுவாசத்தினாலே என்ன பண்ணிட்டாங்க? மெசியாவை அவர்கள் நிராகரிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதனால ராஜ்யம் வந்து என்ன பண்ணப்பட்டது? தடைப்பட்டது. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தங்களுடைய அறியாமையினாலே அல்லது அவிசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்துட்டார்கள். அதனால வந்து தேவனுடைய ராஜ்யம் வந்து என்ன பண்ணப்பட்டது? தடைப்பட்டது. அப்பவே தடைப்படல. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு கூட வந்து சீஷர்களை வந்து என்ன பண்றாரு? இஸ்ரேலுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போதிக்க சொல்றாரு. அவங்கள வந்து என்ன பண்றாங்க? போதிச்சுட்டே தான் வராங்க. ஆனா நாடு வந்து மீண்டும் மீண்டும் அவங்க என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவை நிராகரித்து கொண்டே தான் இருந்தாங்க. இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம தியானிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரத்துல வரப்போ பாத்தீங்கன்னா ஸ்தேவானை வந்து என்ன பண்றாங்க? கல்லெறிஞ்சு கொலை செய்துறாங்க இல்லைங்களா? அப்பவே இஸ்ரேல் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த ராஜ்யமானது வந்து என்ன பண்ணப்பட்டது? தடை செய்யப்பட்டது. ஸோ அடுத்து என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலம் துவங்கணும். அந்த 70 வாரத்தில் மீதி இருக்கிற அந்த ஒரு வாரம் வந்து சம்பவிக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம் தானியல் நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? அது துவங்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது துவங்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அந்த தீர்க்க தரிசன நேரத்தை தடை செய்து நிறுத்தி கிருபையின் காலத்தை வந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து தெரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உருவாகும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? புதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டார். காலங்காலமா ரகசியமாக வைக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாது. அதாவது ராஜ்யம் தடைப்படுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நாம தாங்க தடையா இருக்கிறோம். நம்ம முழுமையடைந்து பரலோகத்திற்கு போன பிறப்பு தான், அதாவது ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது மீண்டும் என்ன ஆகும்? துவங்கும். உபத்திரம் காலம் வரும். உபத்திரத்துக்கு அப்புறம் ராஜ்யம் வரப்போகிறது. விளங்குதுங்களா இல்லைங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. அப்பதான் ராஜ்யத்தை ஆண்டவர் மீண்டும் வந்து இஸ்ரவேலுக்கு என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறார். ஸோ இன்னைக்கு 8வது வசனத்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ இங்க சீஷர்கள் வந்து எதிர்காலத்தை குறித்து கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ராஜ்யத்தை இப்பவா நீங்க கொடுப்பீங்க? எதிர்காலத்துல நடக்க போறத வந்து இப்ப கேட்டாங்க. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தற்போது இந்த விரைவில் என்ன நடக்கணும் என்பதை வந்து அவர்களுக்கு சொன்னார். பாருங்க, புரியுதுங்களா இல்லைங்களா? They asked about future, but Lord Jesus Christ pointed them to the present. இப்போ அவர் இல்லாத பட்சத்தில், அவருடைய ஆப்சன்ஸ்ல, புரியுதுங்களா இல்லைங்களா? அவருடைய அவர் இல்லாத சமயத்துல இவங்க வந்து என்ன செய்யணும் என்பதை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்றார். என்ன சொன்னாரு? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்க என்ன பண்ணணும்? அந்த கிரேட் கமிஷன் சொல்றாங்க இல்லைங்களா? அதாவது ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வந்து உலகமெங்கிலும் அவங்க என்ன பண்ணணும்? கொண்டு செல்லணும். ஆனா அதை கொண்டு செல்லுகிற ஆர்டர், என்ன சொல்றது, அந்த வரிசை இல்லைங்களா? அந்த வரிசை முறை அல்லது ஒழுங்கு முறையை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்க சீஷர்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடை, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்துருவாரு. நீங்க பலன் அடைந்து நீங்க என்ன பண்ணுங்க? போயிட்டு
சுவிசேஷத்தை சொல்லுங்க உலகமெங்கிலும் சொன்னாரா? இல்ல. இங்க ஆண்டவர் வந்து அந்த சுவிசேஷத்தை எந்த ஆர்டர்ல கொண்டு போகணும் என்பதை வந்து அவங்களுக்கு என்ன பண்றாரு சொல்றாரு பாருங்க. முதல்ல எங்க கொண்டு போகணும்? எருசலேமிலும். எருசலேம் அது என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து இஸ்ரேலுக்கு தலைநகரம் தான் எருசலேம். அப்பொழுது அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கிடையாதுங்க, பொதுவா. ஏன்னா ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு தலைநகரங்கள் வந்து மாற்றப்பட்டது. ஆனா அதற்கு முன்பதாகவும் சரி, இப்பவும் சரி, தற்போதைய இந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சியிலும் சரி, நிரந்தரமாக ஃபார் எவர் வந்து எருசலேமு தான் இஸ்ரேலுக்கு தலைநகரமாக இருக்க போகுது. உலகத்திற்கே தலைநகரமா அதுதான் இருக்க போகுது. புரியுதுங்களா இல்லைங்களா? எருசலேம்னா அது ராஜாவின் நகரம். எருசலேம்ல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறார். இயேசு கிறிஸ்து வந்து இந்த இந்தியாவுக்கு வரப்போறது கிடையாதுங்க, சீனாவுக்கு வரப்போறது கிடையாது, அல்லது சிலர் சொல்றபடி அமெரிக்காக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வரமாட்டாரு. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு தான் வருவார். எருசலேம்ல தான் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அவருடைய த்ரோன், சிங்காசனம் அங்கதான் இருக்க போகுது. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஹெட் குவார்டர்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அது அங்கதான் இருக்க போகுது. ஸோ முதல்ல எருசலேமுக்கு எருசலேம்ல நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எருசலேம்ல இருக்கிற எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல யாரு? மெசியாவை. அடுத்ததாக யூதேயா முழுவதிலையும், அதாவது யூதேயா முழுவதிலும்னா இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, நேரத்தினுடைய அருமையை கருதி இப்போ வந்து நான் என்ன பண்றதுல டீட்டெயில்டா அதுக்குள்ள போக விரும்பல, அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. யூதேயா என்பது வந்து பாத்தீங்கன்னா 2 கோத்திரம் இருக்கிற பகுதி. அந்த ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. சதர்ன் கிங்டம், தென் ராஜ்யம். இந்த ராஜ்யத்திற்கு நீங்க என்ன பண்ணணும்? விளங்குதுங்களா இல்லைங்களா? அதுக்கு எருசலேம்ல சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க எங்க போகணும்? யூதேயா முழுவதிலும் இருக்கிற யூதர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். அவங்க எல்லோருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க அடுத்தது எங்க போகணும்? சமாரியா. இந்த சமாரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 10 கோத்திரங்கள் சிதறப்பட்டிருக்கிற அந்த யூதர்கள் வசிக்கிற பகுதிகள். புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? எருசலேம் தலைநகரம். யூதேயா என்பது, யூதேயால வந்து 2 கோத்திரங்கள் இருக்கு. அது வந்து தென் ராஜ்யம். இப்போ இந்த சமாரியா என்பது வந்து 10 கோத்திரத்தார் வசிக்கும் ஸ்தலம். அதுல பாத்தீங்கன்னா அது வந்து இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது. அது எந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா அது வந்து வட ராஜ்யம். ஸோ முதல்ல சொல்றாரு, நீ தென் ராஜ்யத்துல எல்லோருமே சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க வட ராஜ்யத்திற்கு போகணும். அங்க இருக்கிற எல்லோருமே என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆக மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 எருசலேம், யூதேயா, சமாரியா என்ற இந்த முழுசா சேர்ந்தது தான் இஸ்ரேல் நாடு. புரியுதுங்களா? இஸ்ரேல் நாடு வந்து ரொம்ப பெரிய நாடெல்லாம் கிடையாதுங்க. அது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 120 மைல் லாங், 40 மைல்ஸ் வைட், அவ்வளோதாங்க. விளங்குச்சுங்களா இல்லைங்களா? அந்த நாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மைல் வந்து அகலமும் 120 மைல் நீளமும் கொண்டது தான் இஸ்ரேல் நாடு. ரொம்ப சின்ன நாடு தான். ஸோ இதில் இருக்கிற எல்லா யூதர்களும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நீங்க வந்து எங்க போகணும்? உலகத்தின் கடைசி பரியந்தமும் போகணும். புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ல வர்றது? இதுதான் உங்க ஆர்டர் கொடுத்த வரிசைப்படி, வரிசை முறை, வரிசை ஒழுங்கெல்லாம் இதுதான். முதல்ல நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? எருசலேம்ல ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது யூதேயாவுக்கு போகணும். அதற்கப்புறம் வந்து நீங்க எங்க போகணும்? சமாரியாவுக்கு போகணும். இந்த இஸ்ரேல் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நீ எங்க போகணும்? அட்டமோஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த், அதாவது உலகத்தின் மூலைகளுக்கு நீ என்ன பண்ணும்? போகணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கட்டளையிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபைகளில வந்து போதகர்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுவாங்க, அலகரைஸ் பண்ணுவாங்க. பார்க்குறீங்களா? அதாவது உருவகப்படுத்துறது. அவங்களே இந்த வசனத்தை எடுத்து இது இந்த எருசலேம், யூதேயா, சமாரியா இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க? அலோகரைஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? அதாவது எருசலேம் வந்து உங்களுடைய வீடு,
யூதேயா வந்து நீங்கள் வசிக்கிற அந்த இடம் கிராமமோ ஏதோ, அதற்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க சமாரியா என்பது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாதுங்க. ஏன்னா இது அவங்க வந்து சுவிசேஷத்தை பரப்ப சொல்கிறாங்க. இவாஞ்சலிசம் என்ற அந்த பர்பஸுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அதை அலகரைஸ் பண்ணுறாங்க. அதற்கு நான் எதிரானவன் நல்லா கிடையாது பாருங்க. ஆனால் எப்போவுமே வேதத்தை வந்து லிட்ரலாக படிக்கணும். லிட்ரலாக இன்னைக்கு வேதத்தை போதிக்காத வசதான் இன்னைக்கு இவ்வளோ குழப்பங்கள். யாருக்கு எடுத்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க வசனத்துக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அலகரைஸ் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுறாங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து ஆண்டவர் வந்து எந்த வேதத்தை அவர் வந்து எப்படியாக பேசல, அதை உருவப்படுத்தி எல்லாம் பேசல. ஆண்டவர் லிட்ரலாக சொல்கிறாரு. முதல்ல எருசலேமிலும், அடுத்தது தலைநகரமாகிய எருசலேமிலும், அடுத்தது யூதேயாவிலும், யூதேயா முழுவதிலும், புரியுதுங்களா இல்லைங்களா, பிற்பாடு சமாரியாவிலும், அதற்கப்புறம் தான் வந்து இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் என்ன பண்ண இவங்க போயிட்டு யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே அந்த ராஜ்யம் வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். ஸோ ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த அந்த வரிசை முறை வந்து ஸ்பிரிச்சுவல் கிடையாது. அது என்ன தான், அது லிட்ரலாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. விளங்குதுங்க? அதாவது உருவகப்படுத்தி எல்லாம் சொல்லல. அவர் வந்து என்னத்தான் சொல்றாரு, நிஜமா அந்த இடத்துல தான், அந்த ஜியோகிராபிக்கல் அந்த நிலப்பரப்புல நடக்க வேண்டியது தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அவர்களுக்கு சொல்றாரு. புரியுதுங்களா இல்லைங்களா? நான் திரும்ப திரும்ப ஏன் இப்படி சொல்றேன்னா, இதுதாங்க சத்தியம். முதல்ல யூதர்கள் ரட்சிக்கப்படணுங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் ஆண்டவராகிய பேசின எல்லா வார்த்தைகளும், அவருடைய அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த ஓமைகள், அந்த அவருடைய போதனைகளும், இது எல்லாமே எதைத்தான் சொல்லுது? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை தாங்க சொல்லுது. இதை நம்ம நிறையா தியானிச்சுட்டு இருக்கிறோம். மீண்டும் அதை நம்ம தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் திருப்புங்களேன் ஒரு நிமிஷம். இது நிறைய பேருக்கு புரியாத வசத்தான் என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே அவங்க அலகரைஸ் பண்ணி இன்னைக்கு வேதத்தை வந்து எல்லாருக்குமே அவங்களும் குழம்பி போய் மற்றவங்களையும் குழப்பிடுறாங்க பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, எருசலேம்லங்க அந்த மலை மேலங்க, விளங்குதுங்களா இல்லைங்களா, ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அவருடைய ராஜ்யம் வந்து அங்கதான் வந்து உயர்த்தப்பட போகிறது. அப்ப என்ன நடக்கும் பாருங்க, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகுதான், ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு ஆண்டவர் ராஜாவாய் இருக்கிறப்பதாங்க எல்லா ஜனமும் வந்து என்ன பண்ண போறாங்க, எருசலேமுக்கு வர போறாங்கங்க. ஜக்கரியா தீர்க்க தரிசன புத்தகம், ஜக்கரியா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்களேன். ஜக்கரியா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில், புரியுதுங்களா, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரர் ஆகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, இல்லைங்கச்சுங்களா இல்லைங்களா, அந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ராஜாவாக ஆள்றாரு இல்லைங்களா, அந்த பீரியட்ல இந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன், கிங்டம் ஏஜ் என்ற அந்த டாக்டரின்ல. விளங்குதுங்களா இல்லைங்களா? அப்போ யூதர்கள் வந்து இந்த உலகத்தை இவாஞ்சலைஸ் பண்ண போறாங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வந்து மேலே போயிட்டு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு யூதர்கள் போய் என்ன பண்ண போறாங்க, சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல போவாங்க. அப்ப என்ன நடக்குது பாருங்களேன். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரர் ஆகிய புறஜாதியாரில், பாத்தீங்களா, புறஜாதியார்கள் உலகமெங்கிலும் இருப்பாங்க இல்லைங்களா. இந்த மொழி அழிஞ்சிடும், அந்த எந்த மொழியும் அழியாது, மொழிகள் எல்லாமே இருக்கத்தான் போகுது. இவங்க போறாங்க. அப்போ 10 மொழி பேசுறவங்க, இப்போ உதாரணத்திற்கு நான் இங்கே எடுத்துக்கீங்களேன், நம்மளுடைய நாட்டில் எடுத்துக்கினீங்கன்னா நம்ம எவ்வளோ லாங்குவேஜ், தமிழ், கன்னடா, மலையாளம், உருது, ஹிந்தி, பெங்காலி, மராட்டி,
விளங்குச்சுங்களா இல்லைங்களா? ஸோ 10 பாஷை பேசுறவங்க வந்து 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தீங்களா, இங்க சக்கரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அந்த நாட்டு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு 10 மொழி பேசுறங்க, அதாவது 10 மனிதர்கள் புறஜாதியார்கள் வந்து ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்க அந்த துணி ஓரத்தை, அந்த ஸ்கர்ட் ஓரத்தை பிடிச்சிட்டு எங்க போவாங்களா? எருசலேமுக்கு போவாங்களாங்க, அந்த ராஜ்யத்திற்கு வருவாங்களாங்க. ஏன்னா அங்கதான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆட்சி செய்யறாருன்ட்டு. விளங்குச்சுங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா? ஏன் கிங்டம் வந்து, ஏன் இந்த ராஜ்யத்தின் நேரம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்ட்டு இப்ப நான் புரியுதுங்களா? ஏன்னா இப்போ வந்து கிருபையின் காலம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்குங்க. இப்போ ராஜ்யம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தெல்லாம் நீங்க சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துல வந்து யாரும் ரட்சிக்கப்பட போறது கிடையாதுங்க. இன்னைக்கு ஏஞ்சல் டிவில போதிக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல எல்லாம் இப்போ போதிக்க வேண்டியது சத்தியமே அது கிடையாது. அது உபத்திரவ காலத்துல, அது வந்து ராஜ்யத்தின் காலத்துல போதிக்க வேண்டிய நற்செய்தி சுவிசேஷம். அதுல எப்படி மனுஷன் ரட்சிக்கப்படுறான்ட்டு உங்களுக்கு போதும் அளவுக்கு என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். அதுல கிரியை பிளஸ் விசுவாசம், கிரியையும் செய்யணும், விசுவாசிக்கவும் செய்யணும். அதுல வந்து அவர் யார் என்று நீ நம்பணும், ஹூ. ஆனா நம்புறதுல வாட், அதுல வந்து அவர் மெஸ்ஸியான்ட்டு நீ நம்பணும். இதுல நம்ம கிருபையின் சுவிசேஷத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நம்பணும். இதுல வந்து கிரியை பிளஸ் விசுவாசம் கிடையாது, விசுவாசம் பிளஸ் ஒன்றும் கிடையாது. இதையும் போதிச்சிருக்கிறோம், போய் கேட்டு பாருங்க. புரியுதுங்களா? இந்த வரிசை ஒழுங்கு, வரிசை முறையெல்லாம் வந்து நம்ம யாரும் மாற்ற கூடாது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணப்படல, அது உருவகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லல, அதை லிட்ரலா தான் என்ன பண்ணாரு, சொன்னாரு. விளங்குச்சுங்களா இல்லைங்களா? ஆனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு வந்து எந்த விதமான வரிசை முறையோ ஒழுங்கோ எல்லாம் கிடையாதுங்க. இப்போ யூதர்களுக்கு தான் அந்த வரிசை முறையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்களும் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளல. அப்பவே அந்த வரிசை முறையெல்லாம் என்ன ஆயிற்று, நின்று போயிட்டு. புரியுதுங்களா? அவங்களுடைய வீழ்ச்சினாலதான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. புரியுதுங்களா? சோ இப்போ ரட்சிக்கப்படுற கிறிஸ்துவின் சரீரமாகி சபையில இருக்கிற நம்ம வந்து சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு எந்த விதமான வரிசை முறை, வரிசை ஒழுங்கெல்லாம் தேவை கிடையாதுங்க. நான் வந்துட்டு சுவிசேஷத்தை வந்து எங்கத்துல இருந்து தான் துவங்கணும்ட்டு எந்த விதமான ஒரு நிபந்தனையோ வரிசை முறையோ கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்பவே நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லலாம், நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லலாம், நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லலாம். ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து கர்நாடகாவுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லலாம், அல்லது வட இந்தியாவுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லலாம், அந்தமான் நிக்கோபாருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லலாம். நீங்க வந்து இல்லப்பா, முதல்ல எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அப்புறமா நான் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா? புரியுதுங்களா? அடிப்படுத்துங்க. அதுதான் சொல்றேன். டாக்டரின் அது எல்லோருக்குமே அது சமம், பொதுவானது. அதெல்லாம் மாத்துறதுக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. நம்மளுடைய டாக்டரின்ல வந்து எந்த விதமான வரிசை முறையோ வரிசை முறை எதுவும் கிடையாது. பாருங்க, நம்ம வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போல, அவர் தான் வந்து மெசையா ஏற்றுக்கொள்ளுங்கன்ட்டு நம்ம கிருபையின் சுவிசேஷத்தை கொண்டு போகிறோம். என்ன, இந்த நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வந்து ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? we are ambassadors of Jesus Christங்க. நம்ம அவருடைய ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். நம்ம அவருடைய என்ன சொல்றது, பிரதிநிதிகளாக இந்த பூமியில இருக்கிறோம். நம்ம எங்கன்னா போலாம், எங்க யாரை பார்க்கிறோமோ அவங்க எல்லோருக்குமே சுவிசேஷத்தை சொல்லலாம். என்ன ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம இதை 2 கொரிந்தியர் 5:20 ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் பார்த்து நீங்க வந்து ஆண்டவரோடு என்ன பண்ணுங்க, ஒப்புரவாகுங்க. ஆண்டவர், நம்ம பாவம் செய்துட்டோம், பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்து நம்மை வந்து பிதாவோடு என்ன செய்தாரு, ஆமாவா இல்லைங்களா? இதுதாங்க நம்மளுடைய செய்தி. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்நானாபதிகள்.
அம்பாசடர்ஸ், மறந்து போயிடாதீங்க. நம்ம எங்கன்னா போகலாம், எப்படின்னா யாருக்குன்னா சொல்லலாம், இல்லை முதல்ல நான் யூதனுக்கு தான் சொல்லுவேன் அப்புறம்தான், அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப வேதத்தை அதுக்கு தான் சொல்லுது. ரொம்ப கிளியரா நிறுத்தி நிதானமா நீங்க என்ன பண்ணுங்க, வாசிச்சு அதை தியானிங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை உங்களுக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வழிவிலகி தான் போவீங்க. ஜனங்களையும் நீங்க என்னத்தான் பண்ணுவீங்க, வழி விலகத்தான் செய்வீங்க. அதை நீங்களே கண்கூடாக பார்க்க போறீங்க, பார்த்துட்டும் இருக்கிறாங்க இல்லைங்களா. சபையில பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு சபையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க முட்டா பசங்க. என்னுடைய போதகர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது ஒரு பிஷப் என்ன பண்றாரு, தன்னுடைய தோல்ல ஒரு ஆட்டை வைத்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்களா. நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கோமாளி பசங்க என்ன பண்ணிடுவாங்க, சபைக்குள்ளே கூடார பண்டிகையும் கொண்டாடுவாங்க. இப்போ பாரு ஆடையும் கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் ஆசாரியன் வேஷத்தையும் போட்டுக்குவாங்க, இனத்தையும் கொண்டு வந்துட்டாரு போட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா. உடன்படிக்கை பெட்டி இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றேன் பாருங்க, கட்னாவும் பண்ணிக்குவாங்க, விருத்த சேத நிச்சயம் செய்துருவாங்க. நடக்க போது பாருங்க. ஏன்னா வேதத்தை பகுத்து பிரித்து போதிக்க தெரியல, எது யாருக்கு கொடுக்கப்பட்டது எது நமக்கு இல்லைன்னு தெரியல. பைபிள் முழு வேதமே, இந்த 66 புத்தகமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இட் இஸ் கிவன் ஃபார் அஸ்ங்க. இது நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா இந்த வேதத்துல எழுதப்பட்டது எல்லாமே நமக்கு எழுதப்படல. The Bible is for us, but everything written in it is not to us. விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விலங்குலன்னா தப்பா போக வாய்ப்பு உண்டு. திரும்பி சொல்றேன் பாருங்க, முழு வேதமே நமக்கு தாங்க. ஏன்னா இந்த வேதத்துல நம்ம என்ன பண்ண முடியும், இத 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. So Bible is for us, but everything written in it is not to us. டைரக்டா அது நமக்கு கிடையாது. எது நமக்கோ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த உபதேசங்கள், இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு பவுல் மூலியமாக கொடுக்கப்பட்டது தான் உபதேசங்கள். அது டைரக்டா நமக்கு. அதை நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எனக்கு இல்லைன்றெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாம் நமக்கு தான். ஏன்னா அது டாக்டரின் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ மற்ற வேத பகுதிகள் எல்லாம் நம்ம எதற்கு இது பண்ணலாம், நம்மளுடைய உதாரண எக்ஸாம்பிள்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதெல்லாம் நம்மளுடைய உதாரணத்திற்காகவும். ஸோ இங்க வாசிச்சு இல்லைங்களா, அது எதற்கு நம்மள தேறினவனாக சீர்திருத்தத்திற்காகவும், அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கு நீதியை படிப்பிக்கிறதற்கு. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தெரியாத வாசத்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, சபைக்குள்ள எத்தனையோ குழப்பங்கள், தவறான உபதேசங்கள், போதனைகள் ஒவ்வொருத்தர் எடுக்கிறாங்க, ஒவ்வொன்று சொல்றாங்க. ஒரே வசனத்திற்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாங்க. அதுக்கு தான் சொல்றேன், வேதம் தன்னைத்தானே உருவகப்படுத்தாத பட்சத்துல அதை நாம உருவகப்படுத்தினா இப்படித்தான் நடக்கும். எங்க வேதம் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணதோ அங்க நம்ம பண்ணோம், எங்க அது லிட்ரலா போதிக்குதோ அங்க லிட்ரலா தான் என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். இல்ல அதை நான் ஆவியானவர் எனக்கு இப்படி பண்ணாரா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். அவர் குழப்பத்தின் தேவன் கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க. பாருங்க, எங்கெங்கயோ போயிட்டோம். மீண்டும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கே நம்ம வந்துடலாம். புரியுதுங்களா? எங்கெங்கயோ நம்ம போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஸோ வரிசை முறையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, சீஷர்களுக்கு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன அடைவீங்க, பலன் அடைவீங்க. த பர்பஸ் ஆஃப் பவர், இந்த வல்லமை எதற்காக அளிக்கப்பட்டது என்று சிலருக்கு தெரியாத வசதான் இன்னைக்கு அதுலயும் நிறைய குழப்பம். பர்பஸ், இந்த வல்லமை எதற்கு, என்ன காரணத்திற்காக அல்லது என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாத வசதான் குழப்பங்கிறவங்க. என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா,
இந்த வல்லமையை வைத்துக்கொண்டு சீஷர்கள் வந்து என்ன பண்ணும், யாரு இயேசு கிறிஸ்து என்று அறிவிப்பதற்காக தான் இந்த வல்லமை அளிக்கப்பட்டது. புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? The power was given for the purpose of to teach who Jesus was. புரியுதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஊழியம் செய்தாரு, மரித்தாரு, உயிரோடு எழுந்து போயிட்டாரு. யூத மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள நிராகரிக்கல, அவரை சாகடிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் வந்து இந்த செலக்ட் பண்றாரு இல்லைங்களா, இந்த அப்போஸ்தலர்களை 12 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும்னா நீங்க அப்படியே சொல்ல முடியாது. அதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது, வல்லமை தேவைப்படுது. சொல்றதுக்கு என்னத்துக்கு வல்லமை தேவைப்படுது, ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்க வெறும் சொன்னாலாம் யூத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் அவ்வப்போது சொல்றது என்னன்னா, யூத மக்கள் எப்பொழுதுமே அடையாளத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்ப்பாங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா? அங்க அற்புதம் அடையாளம் செய்யலைன்னா வந்து யூதர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கங்க. என்ன சொல்றது, உங்களுக்கு எப்படி அதை கரெக்டா கொண்டு வர்றது? உதாரணம் யோவான். இப்போ யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 2 சீஷர்களை வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட அனுப்புறாரு. என்ன கேட்க, வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவர் வர காத்திருக்கணுமான்ட்டு ஒரு கேள்வியோடு அனுப்புறாரு இல்லைங்களா? லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 18வது வசனம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். பைபிளை திறந்தீங்களா? வாசிப்போம். இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவின் இடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். புரியுதுங்களா? யோவான் ஸ்நானகன் அவனுடைய 2 சீஷர்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு கேள்வியோடு அனுப்புறார். அதற்கப்புறம் 20வது வசனம். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார் என்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்? ஆமா அல்லனா இல்லைன்னு சொல்லணும். நீர்தான் மெசையாவான்னு கேட்குறாங்க. அவர் சொல்லணும் ஆமா நான் தான் சொல்லணும், அல்லனா இல்லைன்னு தானே சொல்லணும். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. 21வது வசனம். அந்த சமயத்திலே, தட் மூமெண்ட், நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். 22வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்விக்கு ஆமா இல்லைன்னு பதில் கொடுக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடியே ஒரு லைவ் ஹீலிங் மீட்டிங்க நடத்துறாரு பாருங்க. ஆமாங்க, லைவ் ஹீலிங் க்ரூசேட் இருந்தாங்க. அந்த சமயம் வாசிச்சிங்களா இல்லைங்களா? அவங்க கண்ணு முன்னாடி லைவா ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறாருங்க, செவிடர்களுக்கு கேட்க அற்புதம் செய்யறாரு, ஊனமற்றவர்கள் ஊனமா இருக்கிறவங்களுக்கு, புரியுதுங்க படிச்சமா இல்லைங்களா, மரித்தவங்களை அவங்க முன்னாடியே உயிரோட எழுப்புறாரு, குஷ்டரோகிகளை வந்து சுத்தம் பண்றாரு. ஸோ லைவா அவங்களுக்கு வந்து அற்புதத்தை வந்து செய்து காட்டுறாருங்க அங்க இருந்த அந்த சீஷர்களுக்கு முன்பதாக. ஆனா இன்னைக்கு இப்படி நடக்குதா? இல்லை, அது பார்ப்போம், பின்னாடி பார்க்கலாம். இங்க இதை பார்த்துட்டு போலாம். ஸோ லைவா வந்து அவர் என்ன பண்றாரு, எல்லோரையும் சுகப்படுத்துறாரு, சொஸ்தப்படுத்துறாரு, சுத்தம் பண்றாரு, மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புறாரு, சப்பானிகளை நடக்க செய்யறாரு, குஷ்டரோகிகளை
சொல்லிட்டேன் இல்லைங்களா? செவிடர்களுக்கு வந்து என்ன பண்றாரு? கேட்கிற திறன் கொடுக்கிறாரு, மரித்தோர்களை எழுப்புறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஸோ இதை பார்த்துட்டு இதெல்லாம் காட்டிட்டு சொல்றாரு, இதை போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, யோவான் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க போயிட்டு யோவான் கிட்ட இதெல்லாம் சொன்னா யோவான் என்ன பண்ணுவாரு? புரியுதுங்களா இல்லைங்களா? யோவான் கேட்ட கேள்வி நீர்தான் மெசையாவா இல்லையான்ட்டு. இவங்க போயிட்டு ஆமா சொன்னாரு இல்ல சொன்னாரு தானே சொல்லணும். இவங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா யோவானுக்கு அதுல இருந்து பதில் கிடைக்குங்க. ஏன் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து மெஸ்ஸியா இதெல்லாம் செய்வாருன்ட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு? உரைக்கப்பட்டிருக்குங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல நம்ம இதுக்கு முன்னாடி எப்பயும் உங்களுக்கு நான் அதை போதிச்சிருக்கிறேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அது போடுறேன், மறந்துட்டேன். இந்த சீரீஸ்ல இல்ல, அப்போஸ்தலர் நடப வேர்ஸ் பை வேர்ஸ்ல இல்ல, வேற எதுலயும் நான் அதை போதிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு ஜபாலயத்திற்கு போறார், சினகாவுக்கு. அங்க வந்து அவர் கையில வந்து வேதத்தை கொடுக்குறாங்க. அங்க அவர் அதை திறந்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை என்ன பண்றாரு? வாசிக்கிறாரு இல்லைங்களா? படிச்சது இல்லைங்களா? அங்க சொல்றாரு இல்லைங்களா? அங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, இது இப்போ நிறைவேறுச்சு. புரியுதுங்களா இல்லைங்களா? வேணும்னா நீங்க வாசிக்குங்க. அது வந்து ஏசாயா 61ஆம் அதிகாரம், அது இருக்கான்னு எழுதி வச்சுன்னா தெரியலங்க. 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 21 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்லியிருந்து அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு புரியும். யோவான் ஸ்நானகன் கேட்ட கேள்விக்கு பதில் ஆண்டவர் எதை காட்டுறாருன்னா அற்புத அடையாளத்தை காட்டுறாரு. ஏன்னா அற்புத அடையாளத்தை வைத்து இவர்தான் மெசியா என்று இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணணும்? நம்பணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அற்புத அடையாளம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்கங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்களேன். யூதர்கள் வந்து எப்பவுமே எதைத்தான் எதிர்பார்ப்பாங்க? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். ஜூஸ் for the Jews require signs, miracles. இல்லைங்களா? ஸோ யூத மக்களுக்கு வந்து அற்புத அடையாளங்கள் புரியுதுங்களா இல்லைங்களா? சொல்லுறது அற்புத அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இயேசு கிறிஸ்து அதுதான் சீஷர்களை அனுப்புறப்போ அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு இல்லைங்களா? என் நாமத்தினாலே நீங்க மார்க் எழுதின சுவிசேஷ நூல் 16ஆம் அதிகாரம் திருப்புங்க மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 15வது வசனம் ரொம்ப 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 தவறாக கையாளப்பட்ட வேத பகுதி இது. மத்திய 28 எல்லாம் அது வேற என்னைக்குன்னா எடுக்கலான்னு இந்த இல்லைங்களா? பிரீஃபா பார்க்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய், நிறுத்தி நிதானமா படிச்சா சத்தியம் புரியும். அப்படி இல்லை ஸ்பீடா ஓடுனீங்கன்னா புரியாது. 16வது வசனம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவர்களை கேட்கணுமா இல்லையா? அந்த 11 பேரை நோக்கி. அதுக்கு மேல நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல இருக்கும் 11 பேர். மொத்தம் 28 வாசிச்சீங்கன்னா அதுலயும் இருக்கும் 11 பேர். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, அந்த 11 பேரை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய், யாரு சொல்றாரு? 11 பேர் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எல்லோருக்குமே நீங்க என்னத்தை பிரசங்கிக்கணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். எந்த சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். கீழே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஃபெய்த் பிளஸ் ஒர்க்ஸ் வந்துச்சா? விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்காதவன் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல போய் நிக்க போறான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான், நரகம் தான். 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. யார் மூலியமா நடக்கிறது? பாஸ்டர் மூலியமானு எழுதியிருக்கா? வேதத்தை திறந்தீங்களா? பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? விசுவாசிச்சு அவங்க மூலியமாய் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. விளங்குதுங்களா இல்லைங்களா? இல்லாதது எதனா சொல்றேன்னா பாருங்க. விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த விசுவாசிக்கிறவர்களால நடக்க போற அற்புதம் அதிசயங்களை ஆண்டவர் சொல்றாருங்க. இதுல யார் அடங்குறாங்க?
யாரெல்லாம் அடங்குறாங்கங்க? பாஸ்டரு, உடன் ஊழியக்காரரு, விசுவாசிகள், முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகள், புதுசா வந்த விசுவாசிகள், 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், நேத்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் அடங்குவாங்க. இது இவங்களுக்கு தான் இந்த வரம் கொடுத்துருக்கிறது, அதெல்லாம் கள்ள உபதேசம், நம்பாதீங்க, பொய். ஏன்னா இவங்களால முடியல அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, வசனத்தை ஒவ்வொருத்தர் எடுத்து அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்மளுடைய ஃபைனல் இதுதான், வேதம் தான். வேதம் என்ன சொல்றதோ அதை நம்புங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இது அங்க பாக்குறோம். ஓகே, நவமான பாஷைகளை பேசுவார்கள். இது எல்லா இடத்துலயும் பாக்குறோம். இதுக்கு கீழே வாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். இது எங்கேயும் நம்ம பார்க்கறது கிடையாது. சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இது இந்த வசனத்தை நமக்குத்தானே எடுத்துக்கின்னு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், பாஸ்டர் விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா. பாத்தீங்களா அந்த வீடியோ? நீங்க பார்க்கலையா? கீழே பாருங்க, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். எதற்கு பவர்? இதெல்லாம் செய்யறதுக்கு பவர். அவங்கள எதுவும் சேதப்படுத்தாது. புரியுதுங்களா இல்லைங்களா? அவங்க பிசாசை துரத்துவாங்க, நவமான பாஷையை பேசுவாங்க, அவங்க கையை வச்சாலே என்ன ஆயிடுவாங்க, ரெக்கவர் ஆயிடுவாங்க, சுகமளிக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 6வது வசனத்துல ஆண்டவர் அங்க அனுப்புறப்ப சொல்றாரு இல்லைங்களா, நீங்கள் மரித்தோர்களை உயிரோடு எழுப்புவீர்கள். ஆமாவா இல்லைங்களா? இருக்கும், படிச்சது இல்லையா? வாசிங்க. 8வது வசனம், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அஞ்சா இல்லைங்களா? இந்த 11 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணும், சுகமளிக்கணும். நீங்க கையை வச்ச அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அதை தியானிக்க போறோம். நடந்துச்சுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவனுடைய நிழல் பட்டு படிச்சது இல்லையா? அதெல்லாம் பார்க்கலாம். கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப் ஒருத்தர் மேல போட்டு வியாதியெல்லாம் சுகமடைஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அளிக்கப்பட்டது? வல்லமை அளிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இது நடக்குதா? எதையும் ஒண்ணு நடக்குது. இது எங்களுக்குன்னு சொல்றவங்க எல்லாரும் இப்ப மாற்றுறீங்க. இங்க அடாவடி எல்லாம் நான் பேசுறேன், வசனத்தை பேசுறேன், சத்தியத்தை பேசுறேன். இன்னைக்கு நான் கண்ணு மூடினா கூட இன்னைக்கு படுத்து நாளைக்கு எழுறலைன்னா அதுக்கு முன்னாடியே நான் சத்தியத்தை சொல்லிட்டு சாவணும். அதுதான் என்னுடைய இதுவே. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமோ, ஐயோ இது சொன்னா நம்மளை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ, லைக்ஸ் வராதோ, நம்மளை வெறுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா ஊழியம் செய்ய முடியுமாங்க? நமக்கு இருந்த எல்லாருமே அவுட்டு, அப்படியே அவுட் ஆகி உண்மையுள்ளவன் என்று கருதி ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்யணும், உயிரே போனாலும் செய்யணும். விளங்குச்சுங்களா இல்லைங்களா? பாருங்க, இப்போ சரி அவங்க சொல்றபடியே வச்சுக்கலாங்க. இப்போ 17வது வசனத்துல சொல்லப்பட்டது இவங்களுக்குன்னு நம்புற இவங்க 18வது வசனம்னு வரப்ப அது உங்களுக்கு இல்லைன்ட்டு எப்படி சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய மாய்மாலும் சொல்லுங்க. இப்போ போதிக்கிறீங்க இல்லைங்களா, விசுவாசித்து தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்தா ரட்சிக்கப்படுவான்ட்டு போதிக்கிற நீங்க, அது நமக்கே கிடையாது. நம்ம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், கிரியை இல்லாம. கர்த்தருடைய பரிசு, அதுதான் கிருபையின் உபதேசம். ஸோ இது உங்களுக்குன்ட்டு போதிக்கிற போதகர்கள், அந்நிய பாஷையை பேசுகிற போதகர்கள் ஏன் கையை வச்சு சுகம் அளிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுங்க. விசுவாசிகள் அங்க நான் சொன்னா பைபிள் இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க. இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அவங்களால நடக்கிற அடையாளங்கள். அவங்க வியாதியஸ்தர் மேல கையை வச்சா அவங்க சுகம் அடையணும். அடையறாங்களா? இல்ல. செத்துவங்களை உயிரோட எழுப்புறாங்களா? இல்ல. எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவத்துல இது ஒரு வஞ்சகம், ஏமாத்து வேலை. சில இடத்துல இப்படி நடக்குது. இந்த ஆப்பிரிக்கால எல்லாம் பாத்தீங்களா, ஊழியர்கள் ஆளுங்களை செட் பண்ணிட்டு செத்தவன் கொண்டு வராங்க, அவன் உயிரோட போறான். அந்த வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க, போறாப்ப நடந்து போறான். பா பா பா
என்ன ஸ்கிரிப்டட் பாத்தீங்களா? இதை பார்த்து உலகத்தார் வந்து ஆண்டவருடைய நாமம் வந்து தூசிக்கப்படுதுங்க இந்த ஊழியக்காரங்கனால. கையை வச்சு சுகம் அளிக்கிறது, மரிச்சவங்களை எழுப்புறது, இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு ஆயிற்றுங்க. அது நமக்கு கிடையாது. புரிஞ்சுச்சிங்களா? அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. யூதர்களுக்கு தான் முதல்ல யூதர்கள் எப்போங்க அற்புத அடையாளத்தை கேட்டாங்க? யாத்ராகமும் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து மோசே தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தம்முடைய ஜனங்களை வந்து எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வரணும்ட்டு அவங்க கிட்ட அனுப்புறப்பதான் மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீர் தான் என்னை அனுப்பினீர் என்று அவங்க என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுறது? யார் உன்னை அனுப்பினதுன்னு கேட்பாங்க. அப்ப நான் அவங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலை எடுத்துட்டு போ, ராட நீ அவங்க முன்னாடி என்ன பண்ண, அந்த கோலை கீழே போடு. அந்த கோலை கீழே போட்டா அது என்னவா மாறிடும்? பாம்பா மாறும். திருப்பி அந்த பாம்பினுடைய அந்த வாழை வந்து நீ பிடிச்சா திருப்பி கோலா மாறிடும் சொன்னாரா இல்லைங்களா? உன்னுடைய கையை அந்த உன்னுடைய தொடையில போடு, அது வந்து என்னவாகும்? உன்னுடைய அந்த பாக்கெட்ல போட்டேன்னா அது ரோகமா, குஷ்டரோகமா இருக்கும். மீண்டும் அதை போடு, அது வந்து திருப்பி பழைய நிலைமை. ஆமாவா இல்லைங்களா? வாசிச்சு பாருங்க யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்துல. அவங்க வந்து அற்புத அடையாளங்களை கேட்கிறவங்க முதல் இன்ஸ்டன்ட் அதுதான். புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தாங்க அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. ஏன் சுகம் கொடுத்தா தான் நீ ஆண்டவரை ஏத்துக்குவியா? உனக்கு ஆண்டவர் பணம் கொடுத்தா தான் நீ ஆண்டவரை ஏத்துக்குவியா? ஆண்டவரை பின்பற்றுவியா? புரியுதுங்களா? என்ன வஞ்சகம் பாருங்க கிறிஸ்தவத்துல. உங்க வீட்டுல மாத்திரை இல்லைங்களா? உங்க வீட்டுல டானிக் பாட்டில் இல்லைங்களா? சொல்லுங்க பாருங்க. இத வந்து சிலர் வந்து தப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கினா பரவாயில்லைங்க. புரியுதுங்களா? சத்தியத்தை சொல்லி சத்துருவானா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ இப்போ சுகமே கிடையாதா? அற்புதங்களே கிடையாது, சுகம் அளிக்கிற இதுவே கிடையாதா? இல்ல, இருக்கு. இந்த கிருபையின் காலத்திலயும் வந்து சுகம் மிராக்கல்ஸ் நடக்குதுங்க. இன்னும் உங்களுக்கு ஓப்பனா சொல்லட்டுங்களா? அதாவது இந்த 2000 வருஷத்துல சுகமளிக்கிற அந்த அற்புதங்கள் வந்து எப்பவுமே இல்லாத அளவிற்கு இப்போதாங்க நடக்குது அதிகமா. அப்போனா 1000 கணக்குல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிப்ளிக்கல் டைம்ஸ்ல எல்லாம் வந்து 1000 கணக்குல வந்து என்ன பண்ணாங்க, சொஸ்தம் அடைந்தார்கள் இல்லையா? ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து லட்சம் கோடிக்கணக்கானவங்க வந்து என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, சுகம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான உலகமெங்கிலும் வந்து லட்சக்கணக்கான ஆண்டவருடைய சர்வன்ஸ் ஊழியக்காரர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. பொய் சொல்ல, உண்மையா சொல்றேன். இந்த காலத்திலேயே லட்ச தேவ ஊழியர்கள் வந்து என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்களுக்கு சுகம் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாங்க. அதை நீங்க சரியா பார்க்கல. புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? புரியலீங்களா? உங்களுக்கு வியாதி வந்தா எங்க போறீங்க சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஆமாவா இல்லைங்களா? இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க யாருங்க? அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்ங்க. சுகம் அளிக்கிற ஊழியர்கள் அவங்க தாங்க. இந்த காலத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகம் அளிக்கிற ஊழியர்கள் அவங்க தான், சர்ஜியன்ஸ், டாக்டர்ஸ். புரியுதுங்களா இல்லைங்களா? இத நீங்க பார்க்கல பாருங்க. இங்க பாருங்க, டாக்டர்ஸ் வந்து சுகம் அளிக்கிறாங்கன்னு நீங்க வந்து அது அவங்களே சொந்தமாலாம் கிடையாதுங்க. எந்த டாக்டரும் வந்து எதையும் கிரியேட் பண்றது கிடையாது, எதையோ சொந்தமா உருவாக்கி வந்து உங்களை சுகப்படுத்துறது கிடையாது. மாறாக ஆண்டவருடைய படைப்பை எடுத்து ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலிருந்து பிளான்ட்ஸ, ஹெர்ப்ஸ, ஃப்ரூட்ஸ, புரியுதுங்களா இல்லைங்களா, பழங்களையும் காய்கறிகளையும் தாவரங்களையும்
புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின்படி, ஆலோசனையின்படி, சத்தியத்தின்படி, வெளிப்பாட்டின்படி அதை பரிசோதித்து அதை என்ன பண்றாங்க, நமக்கு மருந்தாக அவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம உட்கொள்றப்போ நம்ம என்ன அடையிறோம்? சுகம் அடையிறோம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் மிராக்கள் இல்லையா? இதுக்கு பேர் சுகம் கிடையாதா? செத்த மாதிரி போறோம், திருப்பி வரப்ப நல்லா வரமா இல்லையா? போயிருக்கிறீங்களா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம்? எப்பனா எல்லாம் அந்த கேங்கா நாங்கள் எது நடந்தாலும் போக மாட்டோன்ட்டு வேதமே அவங்களுக்கு தெரியுதுல பாருங்க. அப்படியே விசுவாசத்திலே செத்து தான் போவீங்க. சுகம் வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சுகம் வேணும்னா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளணும். அதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் அப்படிதான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த கோவிட் சமயத்தில் நான் போட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்ட்டு பை த கிரேஸ் ஆஃப் ஆண்டவரை பற்றி. அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அதை நான் எக்ஸ்ட்ரா பிட்டு ஆண்டவர்ன்ட்டு. ஏம்மா சொல்கிறேன் கேளு பாருங்க, இதுக்கு முன்னாடி சொன்னது தான். டாக்டர் இந்த வேக்சின்னு சொல்கிறீங்களா, அது எதில் எடுத்தாங்க? டாக்டரே இந்த லெபார்டரியில் அவரா சொந்தமாக கிரியேட் பண்ணிட்டாரா? இல்லை இல்லை, அது கடவுளுடைய படைப்பு. அதில் எடுத்து அவர் மருந்தா என்ன பண்ணுறாரு, போட்டார். அது போட்ட வாசலாம் நான் எனக்கு வியாதி வரலன்னா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் செய்கிற வேலை ஃபீல்டு ஒர்க். போகிறதுக்கு முன்னாடியே பல நூற்றுக்கணக்கான வீட்டுகளே நூற்றுக்கணக்கான ஜனங்களோட கொரியர் கொடுத்து வாங்கி அங்கே தொட்ட இடம் நான் போகிற வீடெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? சரி, திருப்பி வரேன் பாருங்க. எல்லாமே டாக்டர்ஸே என்ன தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கிரேட் டாக்டர், த கிரேட் சர்ஜியன் என்ற ஒருத்தர், அவர் பேர் ஆம்ப்ராய்ஸ் பாரே அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு சர்ஜியன் ஆம்ப்ராய்ஸ் பாரே என்று இப்படியாக ஒரு வார்த்தை சொன்னார். ஐ ட்ரஸ்ட் ஹிம், காட் கியூர்ட் ஹிம். புரிஞ்சிச்சிங்களா இல்லைங்களா? அவர் சொல்றாரு, இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா, ஐ பேண்டேஜ் த wounds பட் காட் ஹீல்ஸ் them. நான் மருந்து கொடுத்தேன், கடவுள் என்ன பண்ணாரு, சுகப்படுத்தினார். கடவுள் சுகப்படுத்துறது தான் அது. கடவுளுடைய உத்தாசை இல்லாம சுகம் பெறுவீங்களா? மாட்டீங்க. மருந்து தான் சுகம் தருது. அந்த மருந்து யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. புரியுதுங்களா இல்லைங்களா நான் சொல்ல வர்றது? கடைசியா எல்லா டாக்டருமே அவங்களால எல்லாம் முயற்சித்துட்டு கடைசி அவங்க சொல்றது என்ன தான், எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம், இனி மேலே காட்டுறாங்க. ஆமாவா இல்லைங்களா? அதனால தான் நான் சொல்றேன், நமக்கு என்ன நோய் நொடி எது வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவாதீங்க. முதல்ல என்ன பண்ணுனீங்க, ஜெபிக்கணும். ஏன்ப்பா இந்த எக்ஸ்ட்ரா பிட்டு, அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க சொல்றேன் கேளுங்க. ஏன் ஜெபிக்கணும்னா, நிறைய பேர் மருந்து மாத்திரை எடுத்தோம் செத்து போறாங்க. நிறைய பேர் மருந்து மாத்திரை வேலை செய்யறது கிடையாது. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே, இந்த மருந்து மாத்திரை என்ன பண்ணணும், எனக்குள்ள வேலை செய்யணும், என்னுடைய பாடிக்கு அது ஒத்துழைக்கணும்ட்டு ஜெபிக்கணுங்க. அது மாத்திரம் கிடையாதுங்க. கோடியில் ஒருத்தருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சா நான் வேணான்னு சொல்ல போறேன். இப்போ என்னுடைய இல்லை, எனக்கே ஒரு பெரிய நோய் வந்துச்சு. ஆண்டவர் அப்படியே எந்த மாத்திரை மருந்தும் இல்லாமே உன்னை நான் சுகப்படுத்துறேன்ட்டு என்கிட்ட சொன்னா, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கன்னு சொல்லுவேன்னா? இல்லை. பாருங்க, திருப்பி நான் தவறா போயிடாதீங்க. டாக்டரின் தான். இந்த கிருபையின் காலத்துல சுகம் அளிக்கிறது அற்புதங்கள் எல்லாம் கிடையாதுன்னா அப்படியே டைரக்டா நம்ம மாத்திரை மருந்து இதெல்லாம் எடுத்துக்கினா தான் நமக்கு சுகம். ஆனா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியர் எப்ராடீடஸோ யாரோ ஒருத்தர், அவர் பேரு மறந்துட்டேன். ஆமா, எப்ரா அந்த பேர்ல தான் வரும். அவர் மரண படுக்கையில என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அப்போ பவுல் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. அவர் என்ன ஆயிடுறாரு, அந்த மரண படுக்கையில இருந்து ரெக்கவர் ஆயிடுறாரு. ஜெபிங்க, முதல்ல ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இல்லப்பா நான் விசுவாசி, நான் மருந்து மாத்திரெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே எனக்கு சுகம் தரணும்னா ஆறுக்கு ஏதோ சொல்லாங்க, அது தோண்டி வச்சுட்டு வாழுங்க. உங்களுடைய நான் கேலிக்கெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் நான் கேலிக்கா சொல்லுங்க, நேரம் போக்குறதுக்காக சொல்லுக்கிறேன். சத்தியங்களை கற்றுத்தரங்க. எல்லார் வீட்லேயும் மாத்திரை மருந்து இருக்கு.
ஏன் இருக்கு? ஏன்னா நம்ம பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்றோங்க. நம்ம செய்த பாவத்தினால நம்மளுக்கு நோய் கிடையாது. நம்ம இது வேற டாபிக் இல்லையா, வான விட்டுலாம், திருப்பி வந்துருங்க. நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சு, நம்ம சாப்பிட்ற உணவுகள், விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ பாவத்தினுடைய தாக்குதல், அதனால நம்ம நோய் வாய்ப்படுறோம். ஸோ அந்த நோய் வாய்ப்போகணும்னா நீங்கள் நாட்டு மருத்துவம் எடுத்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மருந்து எடுத்தாலும் சரி, சயின்ஸ் மருந்து எடுத்தாலும் சரி, ஏதோ ஒன்று மாத்திரை எடுத்து கம்மியாக இருக்கிறப்பவே சுதாரிச்சுக்குங்க. ஜாஸ்தி போக போக டாக்டருங்களால காப்பாற்ற முடியாது, போக போக மருந்தும் வேலை செய்யாது. அதனால் எதனா ஒன்று இருந்தால், ஏதோ ஒன்று வீட்டில் கூட நம்மள உணவே மருந்து இல்லையா தமிழர்களது, அதை எடுத்துக்குங்க. உடனடியாக தீர்வு வேணும்னா நீங்கள் அங்கே தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா நாட்டு மருத்துவம்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நாட்டு மருத்துவத்தினால முடியாதது கூட நீங்கள் எங்கே தான் போய் சரி பண்ணணும். புரியுதுங்களா இல்லைங்களா? காசு பிடிங்கிறாங்க, என்ன பண்ணுறது, உயிர் பிழைக்கணும். அதுதான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்களே, இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம். விசுவாசம் விசுவாசம், அப்புறம் ஏன் பண்ண? இன்னைக்கு சுகம் அளிக்கிறதெல்லாம் வந்து டுபாகூர். சுகம் அளிக்கிறவங்க எல்லாம் சர்ச்சில் தான் சுகத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க இல்லையா? போய் ஹாஸ்பிட்டலில் சுகத்தை என்ன பண்ணு, அந்த மீட்டிங் அங்கே நடத்து, அங்கே சுகப்படுத்தி போயிட்டு பார்க்கலாம். அவமானப்பட்டு போயிடுவேன். புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ல வருதெல்லாம்? ரொம்ப ரொம்ப கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ யூதர்கள் மத்தியில் ஆண்டவர் வந்து இவங்களை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. முதல்ல எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் அவங்க போகிறப்போ உலகமெங்கிலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, மறக்காதீங்க. அவங்கெல்லாம் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போகும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் புரியுது, 9ஆம் அதிகாரத்தில் புரியுதுங்களா இல்லைங்களா? இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8வது வசனத்தை வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் தப்பாக போதிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அஃப்கோர்ஸ் அதை உருவகப்படுத்தி பேசுகிறாங்க இல்லைங்களா, அது தப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அது அவங்க சுவிசேஷத்திற்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயே கூட அவங்க முதல்ல உங்கள் வீடு, அப்புறம் எதுனா அது கள்ள உபதேசம். அது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே ரசிக்கப்பட மாட்டாங்க. ஆமாவா இல்லைங்களா? முதல்ல என் வீட்டில் நான் மட்டும் தான் ரசிக்கப்பட்டுக்கிறேன், எங்கள் அம்மா ரசிக்கப்படல, அப்பா மனைவி பிள்ளைகள் இவங்கெல்லாம் யாரும் இன்னும் ரசிக்கப்படல. அப்போது வந்து அது இவங்க போதிக்கிறபடி பார்த்தீங்கன்னா அப்போ சுவிசேஷத்தை நான் வேற எங்கேயும் கொண்டு செல்ல முடியாது. ஸோ ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுறப்ப கூட கொஞ்சம் உஷாராக நான் தான் சொல்கிறேன். பழைய ஏற்பாடெல்லாம் நம்ம போதிக்கிறப்போ நம்மளுடைய டாக்டரினை வைத்து தான் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணணும். நீங்கள் பழைய ஏற்பாடுதெல்லாம் எடுத்துன்னு வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டதே ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணீங்கன்னா, அலகரைஸ் பண்ணீங்கன்னா இப்படி தான் நடக்கும். விளங்குச்சிங்களா இல்லைங்களா? மீண்டும் அந்த வசனத்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் எதற்காக? அற்புதம் அடையாளங்கள் செய்வதற்காக, தங்களை காத்துக்கொள்வதற்காக. போகிற இடத்துல வந்து மொழியை வந்து நீ கற்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. எப்படி சீகன் பால்கையா வந்து விரலில் மண்ணில் எழுதி ரத்தம் ஊற்றி தமிழை கற்றுக்குன்னு வேதத்தை மொழிபெயர்த்தாரோ, அது எல்லாம் உங்களுக்கு அவசியம் இருக்காது. அவங்களுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை வரப்போ நீ போகிற அந்த புதிய இடத்துல அங்கே இருக்கிற மொழியை வந்து நீ கற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியானவரே குத்துருவார். இதெல்லாம் யாரும் போதிக்கல இல்லைங்களா? அவன் போதிக்க நான் டீச் பண்ண போகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் வந்து எல்லோரும் வந்து நவமான பாஷை, அந்நிய பாஷையை பேசினாங்க. அது எவ்வளோ பெரிய கள்ள உபதேசங்கள். ஸோ அதையே நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக வல்லமை அளிக்கப்பட்டது. ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு எதை கொடுத்தாரு? வரிசை, மறந்துடாதீங்க. அந்த வரிசை முறை, வரிசை ஒழுங்கை வந்து அவர்கள் கடைப்பிடிக்கணும். அப்படியாக அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். முழுசா அவங்க உலகமெங்கிலும் போயிட்டாங்கன்னா போல. ஏன் பார்த்தீங்கன்னா சமாரியா வரைக்கும் போகிறப்பவே வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க மெசியாவை. ஸ்தேவானை கொலை செய்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நிறுத்துறாரு. ஸோ இவங்க 12 பேர் எல்லாம் உலகமெங்கிலும் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்கன்னா அதெல்லாம் போய் அது வேதத்தில் ஒரு வசனத்தை அவங்க காட்ட முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சேலஞ்ச் பண்ணி கொண்டே இருக்க போகிறேன். உங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவங்க எருசலேமில் தான் இருந்தாங்க, இஸ்ரேலில் தான் ஊழியம் செய்தாங்க என்பதை வந்து உங்களுக்கு நான் நிரூபிக்க போகிறேன். புரிஞ்சிச்சிங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.